ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலும் கூட இந்த 3 நாட்களும் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக இந்த காஞ்சிக்கோயில் பகுதியில் கர்த்தர் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அநேக விதமான எங்களுடைய ஊழியங்களிலே கன்வென்ஷன் கூட்டங்கள், முழு விரவு ஜெபம், உபவாச கூட்டங்கள் என்று சொல்லி அநேக இடங்களுக்கு நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். கடந்த 23 ஆண்டுகளாக கர்த்தருடைய பணியை நாங்கள் செய்து வருகிறோம். ஒவ்வொரு முறையும் அவர் கடைசி நாளிலே இவ்விதமான ஒரு சாட்சியோடு கூட, எங்களுடைய சாட்சி உங்களுக்கு தெரிய வேண்டும். ஒரு ஊழியக்காரரை தேவன் ஊழியத்திற்கென்று அழைக்கிறார், அந்த குடும்பத்தை அழைக்கிறார் என்று சொன்னால் ஒரு சாட்சி இல்லாமல் ஊழியம் செய்யவே முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சாட்சியை கர்த்தர் இன்றைய நாளிலே உங்களிடத்திலே சொல்ல சொன்னார். நானும் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2000 என்னுடைய கணவருக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. அவர் ஸ்கூட்டர்லேயே சென்று கொண்டு இருக்கிற பொழுது, அப்பொழுதெல்லாம் பைபாஸ் ரோடு இல்லை, அது சாதாரண ரோடாகத்தான் இருக்கும். ஆனாலும் கூட அநேக விதமான லாரிகள் அந்த இடத்துல போய் கொண்டிருந்ததினால எப்படி அந்த லாரி இவர் மேல் மோதினது என்று இவருக்கே தெரியவில்லை. அன்றைய நாளிலே அந்த லாரியில் அடிபட்டு மரித்து போயிருக்க வேண்டிய நிலைமை. கர்த்தர் அந்த நாளிலே பாதுகாப்பாக, ஒரு வேளை அவர் சொன்னார், வீட்டில் நான் இந்த பக்கம் விழுந்திருந்தேன்னா அந்த லாரியினுடைய சக்கரை என்னுடைய தலையில் ஏறி இருக்கும். ஆனால் தேவன் என்னை இந்த சைடு விழுகும்படியாய் செய்து விட்டார். வண்டிக்கும் ஒரு அடி இல்லை, என்னுடைய கணவருக்கும் ஒரு அடி இல்லை. 2 பேர் இரவிலே கூட்டி கொண்டு வந்து வீட்டிலே கொண்டு வந்து விட்டார்கள். கர்த்தர் அந்த நாளில் அவரோடு கூட பேசியிருக்கிறார். கீழே விழுந்த உடனே கர்த்தர் பேசியிருக்கிறார், இந்த நேரத்தில் உன்னுடைய ஜீவன் போயிருந்தால் எங்கே போயிருக்கும்? அப்பொழுது ஊழியத்திற்கு வரவில்லை, உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு இருந்ததுனால தேவன் அந்த வார்த்தையை அவரிடத்தில் பேசியிருக்கிறார். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி அவருக்கு தெரியவில்லை. வீட்டில் என்னிடத்தில் சொன்னார், அவர் அந்த ஆக்சிடென்ட் ஆவதற்கு முன்பாக ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். வீட்டிலே ஜெபித்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் எல்லா காரியங்களையும் எனக்கு விளக்கி கொண்டே இருப்பார். இப்படிப்பட்டதான ஆபத்துகள் வரும் என்று சொன்னார். நான் அவரிடத்தில் சொல்லுவதற்கு பயந்து அதை சொல்லவில்லை. கர்த்தர் அதிலிருந்து நான் உன் கணவரை காப்பாற்றுவேன் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் சொல்லியிருந்தார். அதன்படியாகவே கர்த்தர் அவரை எல்லா காரியத்திலிருந்து பாதுகாத்து, ஆபத்திலிருந்து விலக்கி பாதுகாத்து, இம்மட்டுமாய் ஜீவனை கொடுத்து ஊழியத்தை வல்லமையோடு நடத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அன்றைய நாளிலிருந்து அந்த 10 வருடங்கள் எங்களுக்கு மிகுந்த போராட்டம். ஊழியக்காரரை கேட்டீர்கள் என்றால் சொல்லுவார்கள், அந்த 10 வருடங்கள் மிகுந்த போராட்டம். ஊழியங்கள் போனாலும் வந்தாலும் வீட்டில் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இவாஞ்சிக்கல் ஊழியம் செய்வதனாலே காணிக்கை வருகிறதை வைத்து கொண்டு தான் குடும்பம் நடத்த வேண்டும். சில வேளைகளில் அந்த 10 வருடத்திற்குள்ளாக சில வேளைகளில் வீட்டிலே எந்தவித காரியங்களும் இருக்காது. சாப்பாட்டிற்கு இருக்கிற காரியங்களை வைத்து நாங்கள் அதை சமைத்து வைத்துவிட்டு பிள்ளைகளையும் வீட்டிற்குள் வைத்துவிட்டு நாங்கள் ஊழியத்திற்கு கடந்து செல்வோம். கர்த்தர் அப்படியாய் எங்களுடைய ஊழியத்தின் காரியங்களை கவனித்து கொண்டே வந்தார். 10 வருடங்கள் போராடி செபித்தோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை நீர்தான் கொடுத்திருக்கிறீர், அந்த ஜீவனை திருப்பி கொடுத்தது நீர்தான் என்று சொன்னால் எங்கள் ஊழியத்திலே எங்களுக்கு வரங்களும் வல்லமைகளையும் நீர்தான் கொடுக்க வேண்டும். நீங்கள் அதை கொடுத்தா தான் நாங்கள் போய் ஜனங்களிடத்தில் செபிக்கிற பொழுது அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா விதமான போராட்டங்களையும் கர்த்தர் நீர் என்ன செய்வீர்? எல்லாம் மாற்றி கொடுப்பீர், விடுதலையை கொடுப்பீர், எங்களுடைய ஊழியத்திலே நீர் இருக்கிறீர் என்பதை அந்த ஜனங்கள் கண்டுகொள்வார்கள். அப்படி என்றதான ஒரு செபத்தை நான் வைத்து 10 வருடங்கள் காத்திருந்தேன். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து எழும்புவார்கள். அந்த வார்த்தையை வைத்து நான் செபித்தேன். உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் உம்மை நம்பி இருக்கிறது. என்னுடைய தாய் தகப்பன் வீட்டிலே நான் இருந்தேன், அவர்களும் இறந்து விட்டார்கள். பிள்ளைகள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். என்னுடைய மகள் ஸ்கூலுக்கே போகலை நாங்கள் ஊழியத்துக்கு ஆரம்பிக்கும் பொழுது. அப்போ தான் எல்கேஜிக்கு முந்தின வகுப்பில் அவளை சேர்த்தி இருக்கிறோம். ஆகவே என்ன செய்வோம், அவளுடைய அந்த அரணா கைத்தை கட்டி கட்டல் காலிலே கட்டி வைத்து விட்டு மகன் சொல்லிட்டு வந்துடுவோம். அவன் கொஞ்சம் பெரியவன், 1 வருஷத்துக்கு, அவங்ககிட்ட சொல்லிடுவோம் பாப்பாவை பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டை பூட்டி விட்டு 2 குழந்தைகள், ஏனென்று சொன்னால் அவள் சிறியவள் கொஞ்சம் குறும்பாக இருந்ததுனால கேஸ் எல்லாம் போய் திறந்துடுவான்னு சொல்லி அந்த மாதிரி நாங்கள் காரியங்களை செய்துவிட்டு அவள் கொஞ்சம் தூரம் விளையாடும்படியாக அந்த கயிற்றை கட்டிவிட்டு நாங்கள் ஊழியத்துக்கு சென்று விடுவோம். திரும்பி வரும்பொழுது 11 மணி, நைட்டு 12 மணி இப்படிப்பட்ட நேரங்கள் ஆகிவிடும். குழந்தைகள் சாப்பிடாமே அப்படியே தூங்கி விடுவார்கள். இப்படிப்பட்டதான நாட்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை ஒவ்வொரு சமயம் நாங்கள் 2 வீலரில் போகிறதுனால வருகிற வழியிலே பஞ்சர் ஆகிவிடும் வண்டி.
சில டைம் வந்து நாங்கள் என்ன செய்வோம், அந்த வண்டியை தள்ளிகிட்டே வர வேண்டியதாக இருக்கும். அப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, கர்த்தாவே நீர் இவ்வளவு தூரம் எங்களை கூட்டி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் எங்கள் வீடு, நாங்கள் போய் சேர்ந்துக்குவோன்னு சொல்லி நன்றி சொல்லி கொண்டு அவருடைய பாடல்களை பாடிக்கொண்டு 2 பேருமே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்து விடுவோம். அப்படிப்பட்டதான காலகட்டங்களை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த 10 வருடங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தது நிமித்தமாக கர்த்தர் இந்த 13 வருடங்கள் அந்த வல்லமைகளையும் வரங்களையும் கர்த்தர் முதலில் கொடுத்தது அந்த பிசாசுகளுக்கு மேலாக, மந்திர கட்டுகளுக்கு மேலாக, வெள்ளி சூனியத்திற்கு மேலாக, குடும்பத்தில் அவர்கள் மேலே வர முடியாதபடிக்கு தடை செய்கிற காரியத்திற்கு மேலாக ஜெபிக்கும்படியாய், அதிகாரத்தை எடுக்கும்படியாய், அந்த குடும்பத்தை வாழ வைக்கும்படியாய் கர்த்தரே இறங்கி வந்து அந்த குடும்பத்திற்கு அற்புதம் செய்து இன்றைய நாளில் அநேக குடும்பங்கள் அந்த காரியத்திலிருந்து விடுபட்டு இன்றைய நாளிலே கர்த்தருக்கு சாட்சியாய் அவருடைய மகிமையாய் வாழும்படியாய் கர்த்தர் எங்களை பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், நீங்களும் கூட அநேக நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். காரியத்திற்காய் ஒரு காலகட்டம் வருகிற பொழுது கர்த்தர் உங்களையும் அந்த ஜெபத்தை கேட்டு இந்த வேண்டாத காரியத்திலிருந்து எல்லாவற்றிலும் இருந்து உங்களை காப்பாற்றி உங்களை விடுதலை செய்து உங்களையும் வாழ வைக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இதுதான் எங்களுடைய சாட்சி. என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிற பொழுது, ஏறக்குறைய நான் பிறந்த உடனேயே நான் தஞ்சாவூர் பகுதியிலே நான் பிறந்தேன். என்னோடு கூட பிறந்தவர்கள் 4 பேர். 3 பெண் பிள்ளைகள், நானும் பெண் பிள்ளை. 4 பெண் பிள்ளைகள் என் தாய் தகப்பனுக்கு. நான் பிறந்த உடனே என்னுடைய தாய் மரித்து விட்டார்கள். உடனே சொந்தக்காரர்களாம் என்ன செய்திருக்கிறார்கள், 4 பிள்ளை வச்சு நீ என்ன பண்ணுவ, ஆகவே நீ என்ன செஞ்சிரு, கொண்டு போய் எங்காவது விட்டுட்டு வந்துரு, பிள்ளை குழந்தை கொண்டு எங்காவது போட்டு வந்துருன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. என்னுடைய தகப்பன் என்னை எடுத்துக்கொண்டு போய் அப்படி தூக்கி போட்டுடலாம், எதுக்கு 4 பிள்ளைகளை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி தூக்கி போடுகிற வேளையில் போகிற வழியில் இந்த டிஎல்சி அந்த சபையின் மூலமாக இருக்கிறதான ஒரு ஹோம் அவருடைய கண்களிலே பட்டிருக்கிறது. உடனே இவர் என்ன செய்திருக்கிறார், என்னை இந்த ஹோமின் வாசலிலே போட்டுவிட்டு இவர் போய்விட்டார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மதர் என்னை எடுத்து 4 வருடங்கள் என்னை வளர்த்தி இருக்கிறார்கள். 4 வருடங்களுக்கு பிறகாக இந்த பகுதியில், ஈரோடு பகுதியில் இருந்து ஒரு டீச்சர், ஒரு எச்எம் அவர்களுக்கு குழந்தை இல்லாதனாலே அவர்கள் கேள்விப்பட்டு அந்த தஞ்சாவூர் ஹோமுக்கு சென்று அந்த இடத்துல என்னை பார்த்து என்னை எடுத்து வந்து வளர்த்தினார்கள். நல்லா வளர்த்தினார்கள், நல்ல திருமணம் செய்து கொடுத்தார்கள், எல்லா காரியத்தையும் செய்தார்கள். திருமணம் செய்து கொடுக்கும் வரையிலும் என்னை பற்றினதான எந்த காரியத்தையும் அவர்கள் சொல்லவில்லை. எனக்கும் தெரியாது, அவர்களும் என்னிடத்துல இப்படிப்பட்டதான, ஏனென்று சொன்னால் அவர் வளர்ப்பு அப்படி வளர்த்தார்கள். என்னை தன்னுடைய பிள்ளையை போலவே என்னை வளர்த்தார்கள். திருமணம் முடிந்து என்னுடைய கணவர் கையில் என்னை கொடுக்கும் பொழுதுதான் என்னுடைய அப்பா சொன்னார், அங்கே இருந்ததான வாங்கி வந்ததான எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துகிட்டு வந்து, இந்த மகள் நாங்கள் இப்படிப்பட்டதான இடத்துலேருந்து எடுத்து வந்து வளர்த்தினோம், இது வந்து நாங்கள் வளர்த்தின மகள், இந்த உண்மையை நாங்கள் அவரிடத்தில் இன்னும் சொல்லலை, இப்போ தான் நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லி ஒரு நாள் என்னுடைய கணவரிடத்தை என்னையும் அமர வைத்து இந்த காரியத்தை சொன்னார்கள். பாருங்க, அனாதைகளுக்கு தேவன் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அனாதையாக இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரா, ஒரு நாளும் கைவிட மாட்டார். அதற்கு பிறகாக என்னுடைய கணவர் தஞ்சாவூரில் ஃபோன் பண்ணி அந்த ஹோமில் எல்லாம் கேட்டு என்னுடைய பெயர் அங்கே இருப்பதை அவர்கள் எல்லாம் சொல்லி, அந்த மதர் இறந்துட்டாங்க, மற்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் சொல்லி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் இங்கே வந்து எங்களை பார்க்கலாம், உங்களை தங்குவதற்கு உங்களுக்கு ரூம் தரோம், நீங்கள் தங்கி இங்கே இருந்து, அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள், அநேகம் பெரியவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் உங்களுடைய சாட்சியை சொல்லி நீங்கள் செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும், அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த இடத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் செபித்து வருகிறோம். கர்த்தர் ஏற்ற வேளையில் அழைத்து கொண்டு செல்வார். இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நிறைய நேரங்களிலே நாம் தனிமையாக இருக்கிறோம், நமக்கு ஒருவரும் இல்லை, நம்மளுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை, நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம இப்படி அழுகிறோமே, நம்ம இப்படி வேதனைப்படுகிறோமே, யாருமே நம்மளை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி சில வேளைகளிலே நீங்களும் அப்படிப்பட்டதான நிலைமையில கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன் தேவன், நான் உன் கூடவே இருக்கிறேன். அதான் வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாயின் கற்பத்திலே உருவாங்க ஒவ்வொரு வசனத்தையும் நான் ஒவ்வொரு நாளும் அதை யோசித்து ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுவேன். உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ என்னுடைய தாயின் வயிற்றிலே நான் உருவாகும் முன்னே கர்த்தர் என்னை
அறிந்திருக்கிறார். 47 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த நாளிலும் கூட இந்த 23 வருடங்களாக கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்து செய்யும்படியாய் அநேக நாட்கள் 10 வருடங்களிலே அநேக நாட்கள் என் கணவரை வல்லமையாய் நீங்க பயன்படுத்த வேண்டும், அநேக சபைகளில் அவரை எடுத்து பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கண்ணீரோடு கூட தனி அறையிலே எத்தனையோ நாட்கள் நான் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வருகிற பொழுது கர்த்தரே அதை பேசுவதைப் போலவே கர்த்தர் மாற்றி கொடுத்திருக்கிறார். 2 நாட்களும் நீங்கள் அவருடைய செய்தியை கேட்டிருக்கலாம். அவைகள் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருதயத்திற்குள்ளாய் அவைகள் உள்ளே செல்ல வேண்டும், அவைகள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில பயன்பட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்டதான காரியத்தினாலே கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சிறிய சாட்சி தான் ஊழியத்தில் செய்கிற பொழுது எப்படி ஆரம்பித்தோம், எப்படி நடத்தி வருகிறோம் என்று சொல்லி ஒரு சாட்சி மிக 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 அவசியமாயிருக்கிறது. அநேக சபைகளிலே சாட்சி நேரங்கள் கொடுப்பார்கள். அப்படியாய் இந்த சாட்சி உங்களுடைய இருதயத்தை தொடும் என்று சொன்னால் நீங்களும் கர்த்தருக்காய் காத்திருப்பது அவசியமாயிருக்கிறது. எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, எத்தனை மாதங்கள் ஆனாலும் சரி, நீங்கள் எதற்காக கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ கர்த்தர் அந்த காரியத்தில் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்வார். ஒரு நாள் என்ன செய்வார்? கட்டாயம் இறங்கி உங்கள் ஜெபத்தை கேட்டு அதற்குரிய பலனை தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.